டே ஃபராஸ் கல்யாணம் வருது, என்ன செய்யலாம்? உன் கல்யாணத்தில் டான்ஸ் வீடியோ செஞ்சாச்சு. ஆமாம், கன்னடி கல்யாணத்தோட தான் என்னை விட்டு ஆடிட்டீங்களே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, சாப்பிட்டு மொய் வச்சுட்டு கிளம்புவோம். டேய், சாப்பிட்றதுக்கு மொய் வைக்க தேவையில்ல, கை வச்சா போதும். வாய் இருக்குன்னு கண்ட அளவு பேசிட்டு இருக்க. டேய் மூஞ்சி மறைக்குது, இப்போ சொல்லு. சாரி பிரதர், இங்க பாருங்க எல்லாரும், ஃபாராஸ் கல்யாணம் மட்டும் வரல, ஓகேயா? என் தங்கச்சி கல்யாணம் தான் வருது, ஓகேயா? புதுசா என்ன செய்யலாம்? எப்படி டான்ஸ் ஆடுவோமா இல்ல புதுசா ஏதாச்சும் செய்வோமா? நீங்க கொஞ்சம் சாஞ்சி உட்காருங்களா? ஏன் அப்ப நானு நீங்களும் முட்டு சாஞ்சே உட்காருங்க. ஐயோ இவனுங்க வேற கேமரா இருக்குன்னு சொல்லி ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க. இப்ப 2017, இதே நம்ம 60s பிறந்திருந்தோம்னா நம்ம எப்படி ஆடி இருப்போம்? கண்ணே உன்னை காணும் கண்கள் பின்னால் இல்லையே, கண்ணால் காணும் வண்ணம் நானும் முன்னால் இல்லையே. அன்பே ஓடிவா என் ராஜா ஓடிவா, வெகு தூரம் நிற்கும் காதல் போதும் பேபி ஓடிவா. ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, கலை நீவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி. வா, நல்ல வேலை சீக்கிரம் போனோம், இல்லாட்டி சமான் வச்சிருக்கோம். இங்க என்னடா நடக்குது? என்ன மெனிக்கின் சேலஞ்சா? பாருங்க, என்னடா பண்றீங்க? இல்லடா, ஃபராஸ் கல்யாணத்துக்கு என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபராஸ் கல்யாணத்துக்கா? இப்பதான் அவனை பார்த்துட்டு வந்தோம். டேய், அவனை பார்த்துட்டு வரீங்களா? அவன்கிட்ட ஒன்றும் சொல்லல. நாங்க சொல்ல மாட்டோம். நஜீப், என்ன பாட்டு கேட்டியா? அதான் ப்ரோ, காலத்தால் அழியாத கீதங்கள். 80s பாட்டு மாதிரி வராதுல. அதான் ப்ரோ, அந்த பெல் பாட்டம் பேண்ட்ஸ், அந்த சில்க் சட்டை, அந்த வீக், அந்த டான்ஸ், வா ஹேப்பனிங் ப்ரோ. வேஸ்ட், எனக்கு தான் அந்த சான்ஸே கிடைக்கல. அதுக்குன்னே அதை போட்டு ஆடவா முடியும்? ஏன் ப்ரோ, ஓகே தானே? ஏன் போட்டா என்ன தப்பு? டிஸ்கோ இது நல்ல டெம்போ இது, இங்கு டான்ஸ் ஆட சான்ஸ் ஆனது. இந்த பூ மொட்டு தான் உங்கள் தோள் தொட்டு தான் பாடுது. சிங்கப்பூரிலே தங்க தேரிலே தவழ்ந்த வெண்ணிலாவே, ஒன்னும் தெரியாத பாப்பா கண்ணை அடிச்சாளா, கண்ணை அடிச்சது மாமா கைய பிடிச்சானா. சின்ன பொண்ணு பாவம் சொல்ல சொல்ல தாவம் துள்ளி துள்ளி குதிச்சாளாம். சீரியஸ் கைஸ், ஓகே? ஃபராஸ் கல்யாணம் சொல்லுங்க, என்ன செய்யலாம்? அதெல்லாம் விடு. அவனோட கல்யாண அன்னைக்கு என்னோட பிறந்த நாள், என்னோட ஹோல் டே பர்ன். டி, நேத்து முளைச்ச காலாணி உனக்கு என்னடா வந்துருச்சு அப்படி பெருசா? ப்ரோ, 90s கிட்ஸை பத்தி உனக்கு என்ன தெரியும்? 90s கிட்ஸ்லாம் எவ்வளவு ஹேப்பனிங் தெரியுமா இல்லையா? எவ்வளவு?
இங்க பாரு சத்யராஜ். டேய் என்னடா இப்படி சொல்லிட்ட? 90sல சத்யராஜ் எப்படி ஸ்டைலா இருந்தாரு தெரியுமா? ஓகே ப்ரோ, இட்ஸ் கெட்டிங் லேட். லெட்ஸ் பி சீரியஸ். நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியும் கனவு உலகத்துக்கு போயும் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஐ திங்க் வி ஷுட் டூ அ ப்ராப்பர் டான்ஸா ஃபார் ஃபராஸ். அதில் ஃபராஸ் நம்மளுக்கு ரொம்ப நாள் தெரிஞ்ச வெரி குட் ஃப்ரெண்ட். ஸோ அவனுக்கு மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம செய்யணும். ப்ரோ, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நாட் ஸோ ஈஸி வித் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ப்ரோ, நம்மளுக்கு 1 மாதம் தான் இருக்குது டைம். ஸோ ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4 தடவை நம்ம மீட் பண்ணாதான் இந்த டான்ஸை நம்மளால் அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களோட எல்லாரும் கமிட்மெண்ட்டும் இதில் தேவை. 4 நாள் வரது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஃபராஸ்க்காக செய்வோம். மாதா பிதா குரு, அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நண்பன். செய்கிறோம் அவனுக்காக இதை நம்ம செய்வோம். ஓகே, மகிழ்ச்சி. ஒன்னு ரெண்டாச்சு மச்சான், ஒன்ன பார்த்து நாளாச்சு. சந்தோஷம் பல நூறாச்சு மச்சான், துக்கம் எல்லாம் தூளாச்சு. உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேன்டா, நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிரை தருவேன்டா. நீ வருவ தெரியுண்டா, ஓ அருமை புரியுண்டா, அட ஒளி மறைவில்லா நம்ம நட்பு தானடா. நட்பு இருக்கு மத்ததெல்லாம் எதுக்கு, கடவுள் தந்த வரம் உனக்கு. நண்பன் இருக்கான் உயிரை கொடுப்பான், இனிமே உனக்கு பயம் எதுக்கு? போடு. எதிர்பார்த்த ஒரு நாள், நாங்களும் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு நாள். இட்ஸ் பிக் டே. எங்க நண்பர்களின் சார்பாக திருமண எல்லாம் இருக்கு நமக்கு. நட்பு ஒண்ணு போதும் நண்பா, மத்ததெல்லாம் எதுக்கு? திருவிழா கூட்டத்தில் அழகான பொண்ணு இருந்தா அவன் மேல லைட்டா தான் சைட்ட போடுவோம். நண்பனோட காதலிக்கு அனகார பிரச்சனைனா நட்புக்காக வெயிட்டா தான் பைட்ட போடுவோம்.